செய்த பிழை. தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்ற கனவு கொண்டவர்கள் நமது முன்னவர்கள் இல்லை. தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று கனவு கண்டவர் நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா சி ஆதித்தனார் அவர்கள்தான். எல்லா விடுதலையும் பெற்ற அவருக்கு அரசியல் விடுதலை மட்டும் பெற முடியவில்லை. ஆனால் என் அருமை தமிழ் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நீங்கள் உள்ளத்தில் உங்கள் இதயத்தில் நெஞ்சில் கையை வைத்து உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். இந்நாளில் அவன் ஆயுதம் மிச்சம் வைத்தாய், அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிப்போம், அரசியலாக வென்று முடிப்போம் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். நமது மாவீரர்களை நாம் மண்ணில் புதைத்தோம். அவர்கள் கனவை நம் மனதில் புதைத்தோம். ஏற்றி அந்த ஈகை சுடரை நம் இதயத்திற்குள் எரிய விடுவோம். அந்த விடுதலை நெருப்பு அணையாமல் அடைகாக்க வேண்டியது மான தமிழ் மக்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. படிப்பார், ஈழத்தில் ஒரு தலைவன் பிறந்தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான். தான் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் ஒரு தலைவன், எழுந்தான், கிளர்ந்தான், புரட்சி செய்தான். அவனைப் போலவே அடிமையாக வாழ விரும்பாத எல்லாரும் அவன் படையில் இணைந்தார்கள். அண்டி உண்டி பிழைக்க வந்த சிங்களர்கள் நம் தாய் நிலத்தை அபகரித்துக் கொண்டு நம்மளை அடித்து விரட்டினார்கள். காரணம் என்ன? நிலத்தின் விடுதலைக்கு சிங்களர்கள் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் போராடினோம். அங்கேயும் பேரன்பும் பெருந்தன்மையும் சிங்களர்கள் நம் சகோதரின மக்களிடத்திலான சுதந்திரம் இருக்கிறது என்று விட்டதனால் வந்த விளைவு சிங்களம் ஆட்சி மொழி, சிங்களமே அதிகாரம், சிங்கள பௌத்தம் தான் நாடாள முடியும் என்கிற நிலை.